அனைவருக்கும் வணக்கம். பிரசாத் லேப் சொந்த வீடு மாதிரி போச்சு. காலையில் பசங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன். மேலே வரும்போது ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு. கேமரா திறந்தாலே பேர சார் தான் அப்படி. நான் அந்தளவுக்கு பழசாகி போயிட்டோம். ஆனால் உங்களுக்கு தான் பழசு, இவங்களுக்கு அப்பப்போ நாங்கள் புதுசு தான். இங்கே மேடைகள் புதுதெல்லாம் வந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு நாங்கள் புதுமுகம் தான். அதனால் அங்கே பழசாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம். வழியில் நீங்கள் எங்களை எடுத்து ஆகணும். அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே அது ஐஸ்வர்யம் தான். இங்கே 2 ஐஸ்வர்யா, கதாநாயகி ஐஸ்வர்யா, நம்ம தொகுப்பாளி ஐஸ்வர்யா, 2 ஐஸ்வர்யா. ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு. நம்ம தலைவரை காணுமே, சங்க தலைவரை. இரவின் கண்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான படம்னு நினைக்கிறேன். இது அறிவியல் த்ரில்லர் மூவி. இதில் இயக்குனர், கதாநாயகன் பாப் சுரேஷ். இதில் சில க்ளோஸ்அப்லாம் பார்க்கும்போது தெலுங்கு நடிகர் கோவிச்சந்த் மாதிரி இருக்கே, உண்மையா டக்கு அவர் தான் ஞாபகம் வந்து போச்சு. அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர். மாதிரி நீங்களும் அவரோட பெருசாக நீங்கள் ஜெயிக்கணும். அப்புறம் கதை நல்லா சொல்லுவார்னாப்புல நம்ம ஹீரோ. இப்போ நிறைய டேரக்டருக்கு இந்த கதை சொல்கிறது தான் அதேமாதிரி இல்லாமல் போச்சு. அப்புறம் நான் சின்ன இருக்கும்போது சொல்லுவாங்க, இந்த கதை சொல்கிற இயக்குனரை பற்றி, நீங்களாம் பிவா சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க, பாக்கிர சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க. அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது விஷுவல் ஓடிப்பாங்க. கேட்கும்போது அந்த படம் எப்படி வருங்கிற விஷுவல் ஓடிடும். படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விஷுவல் ஓடிச்சோ அது படத்தை இருக்கும்பாங்க. அது ஒரு டேலண்ட்டு, கதையை சொல்கிறது, சொல்லி இன்வால்வ் ஆக வைக்கிறது. எமோஷனாக பேசும்போது அது எமோஷன், காமெடியாக சீனுக்கு காமெடியாக. அது சில இயக்குநர்கள் அந்த கேரக்டராக ஊறி வாழ்ந்து கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் கதை நான் சொன்ன மாதிரி தான், கதை நல்லா சொல்லுவாங்க. படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்க, அது பெரிய மிகப்பெரிய தோல்வி. அது ஒரு புடிச்சிட்ட கதை சொல்லிவிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்துக்கு கொடுத்துருவாங்க. படம் பார்க்கும்போது அப்செட் ஆகிடுவாங்க நேரத்தில், தம்பி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. கதை சொன்ன மாதிரி எடுக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குனருக்கு. ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம், கதை சொல்லித்தான் ஒரு ப்ரொடியூசரை ஓகே பண்ணுறோம். அப்போ சொன்ன மாதிரி கதை எடுக்கிறது தான் முதல் வெற்றி. நிறைய பேர் என்னையும் ஆச்சரியம் பார்ப்பாங்க. சில ஹீரோட கேட்டிருக்காங்க, இவர் கதை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு கேட்பாங்க. நம்ம கேஸில் பேசுகிறது பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசுவோம், அப்போ எப்படி கதை பேரை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க. அவ்வளோ கதை எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்வாங்க நம்ம ஹீரோக்கள். எனக்கு திருப்பாச்சி சவுத் சேட்டை கதை சொல்லிட்டேன், அப்புறம் விஜய் சார்ட்ட கதை சொல்லியாச்சு, படம்லாம் முடிஞ்சது. இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுக்குதுன்னா, இங்கே தான் நான் ஃபஸ்ட் காப்பி பார்த்தேன், இந்த தேட்டரில் தான், திருப்பாச்சி. இந்த தேட்டரில் நானும் விஜய் சாரும் பார்க்குறோம். ராசியான தேட்டர். நம்ம அடிக்கடி வரோமே சார், சும்மா வராது, ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்ன. அதனால் இந்த முதல் படம் நான் ஃபஸ்ட் காப்பி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு. விஜய் சார் நான் பார்த்தோம், படம் முடிஞ்சது. வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை, படம் நல்லா வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அதெல்லாம் இல்லை, லேடிஸ் ஏன் கீழே உட்காருங்க, இடம் இருக்கா இல்லையா, சரி ஓகே ஃப்ரெண்டில் வாங்கம்மா,
இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. நீங்கள் தான் ரைஸ் கேட்குறியா, கீழே உட்காந்து அப்புறம் அதுவும் கைட்டு 2 பேருங்க அவங்க. அவங்களுக்கு கீழே உட்கார வச்சுட்டாங்க. உட்காருங்க. நல்லா கை தட்டணும் நான் பேச ஒவ்வொன்றுக்கும். வெளியே போன உடனே நான் படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது. எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு. விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு. இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸுக்கு அப்படியோ முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்குங்கிறது எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு. வெளியே போனோம், இந்த வரண்டா தான் வெளியே போனோன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட 3 மடங்கு இருக்குனார். அதுதான் எனக்கு வெற்றி. ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும். நீங்கள் கதை சொன்ன ஒரு 3 மடங்கு இருக்குனார்ல, அப்போ ஹிட்டு முடிவேன்ட்டேன். அதுக்கப்புறம் வார்த்தை சொன்னார், இந்த வருஷம் டாப் 10 டைரக்டரில் நீங்கள் ஒருத்தர் வந்துடுனார். அந்த வருஷம் டாப் 10 டாப் 5 வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கோட்டை விட்டு வச்சிங்களே, அது வேறு விஷயம். திருப்பி வந்துடும், அது வேறு விஷயம். பேசிட்டுருக்குமா, என்னம்மா நீங்கள் உட்கார வச்சுருக்கேன். திருப்பி பேரரசு வந்துடும் அதெல்லாம். ஆனால் மாதிரி இயக்குனர் வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே முதல் வெற்றி. அப்போ இப்போ உள்ள படங்களுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது படம் முடிகிறது, அது ஓகே. படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் எப்படி ஓடிச்சு, எவ்வளோ லாபம் வந்துச்சு, அதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுக்க மிகப்பெரிய வெற்றி இருக்குது இது ரிலீஸ் ஆகிறது. அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் 5 ரிலீஸ், அதே வெற்றி. அதுவும் வெற்றிக்கான அறிகுறிகள்லாம் நிறைய இந்த கண்ணில் தெரியுது. இரவின் கண்ணில் தெரியுது. ஆமாம், இரவின் கண்கிறது அது இரவின் கண்கள். இறைவனுக்கு தான் இரவின் கண்டு தெரியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பார்ப்பான். நீங்கள் இருட்டில் தான் பார்ப்பான், எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் பார்ப்பான். மனுஷருக்கு தான் வெளிச்சத்தில் கண்டு தெரியும். இறைவனுக்கு இரவின் கண்டு தெரியும், இருட்டில் கண்டு தெரியும். அதனால் இது வந்து இரவின் கண்கள். இந்த கண்ணில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அப்புறம் என்ன இந்த கருவிக்கு என்ன பேர்? ஹாரிஸா, ஹைரிஸ். அது மாற்றி வச்சுருக்காங்க. அது டைரக்டர் அங்கே விவரமானவர் அலெக்சான்னு சொல்லிட்டாங்க, பிரச்சனை ஆயிருமோன்ட்டு அவர் ஹாரிஸான்ட்டார். ஓகே ஓகே, ஹாரிஸ், ஹைரிஸ் ஹைரிஸ் ஹைரிஸ். ஓகே, எனக்கு திருப்பதியில் இந்த அளவுக்கு விவரம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு வில்லனை கொள்றதுக்கு, பான்பார் ரவியை கொள்றதுக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிட்டு கரப்பாம்பூச்சி மருந்து அடிக்கிறது, பேரை சொல்லிவிட்டேன், அது ஒரு பிரச்சனையாக போகுது, அதை அடித்தே கொள்வார். இது வேறு அந்த ஹிட்டுங்கிற அப்படியே பேரை வச்சுக்கிட்டேன். சென்சார் போச்சா, சென்சார் பிரச்சனை இல்லை. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவன் ஹிட்டு, படம் ஹிட்டு, அவன் ஹிட்டு கேஸ் போட்டான். 2 ஹிட் ஆகி போச்சு நம்மளுக்கு. என்னடா அப்படின்னா என்னதான் பண்ணுறது, ரிலீஸ் ஆகி போச்சு. அவர் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து, அது நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து மனசுக்குள்ளி மருந்து ஆகிட்டிய அப்படின்ட்டு அவங்க பேண்டப்பில் வேறு மாதிரி போச்சு. என்ன பண்ணுறது, அதை நீங்கள் எனக்கு பேர் தெரியக்கூடாதுன்னாக்கா இது நடாண்டோம். அப்போ இரவோட இரவா அந்த பேர் அழித்தோம். அப்போ தான் நான் டெக்னிக்கலாகவே வேலை பார்த்தேன். இப்போ நிறைய இப்போ டிஐ வந்துருச்சு, என்னென்னமோ வந்துச்சு, கிராஃபிக்ஸ் வந்துருச்சு. நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் பார்த்தது அந்த ஹிட்டு அடிச்சு தான். ஆனால் திருப்பதி ஹிட் அடிக்க முடியாது, அந்த ஹிட்டை தான் அடிக்க முடிச்சு. அது மாதிரி இப்போ ஒரு இயக்குனர்லாம் ரொம்ப விவரமாக இருக்காங்க. அப்புறம் திருப்பாச்சியப்போ நம்ம இந்த கிராமத்து படம்ல சில வார்த்தைகள்லாம் அதில் இருந்துச்சு, விட்டுட்டாங்க. சிவகாசி ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு அந்த சென்சாரை பார்க்குறாங்க. 4-5 கட்டு இல்லை, இது என்னடா கட்டு இருக்குதுன்னு பார்த்தா 2-3 வார்த்தைகள். அப்போ நான் வந்து பெரிய பிரில்லியன் நினச்சிட்டு வாதாடுறேன் சென்சார் ஆஃபீஸர்கிட்ட. சார் என்ன சார் இது, இந்த வார்த்தையில் நீங்கள் சவுண்டை தூக்கிடணும் சார்,
திருப்பதியில் எல்லாம் இருக்கே சார், இந்த வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நாதாரின்னு இருக்குல்ல. ஆமாம், நாதாரின்னு அதில் இருந்துச்சு, அதில் விட்டீங்க, ஏன் சார் இதில் தூக்குறீங்க? நான் அப்போ அது விட்டதான் பிரச்சனைங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தைக்குள்ள இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சுனாங்க அவங்க சென்சார். ஏன்னா நிறைய லெட்ரு வந்துருக்கு, என்ன சார் இந்த வார்த்தை விட்டீங்க, இதுக்கு இந்த அர்த்தம், இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம். நம்ம கிராமத்து வார்த்தையை எவனோ ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் சென்சார் சார்ஜ். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தைக்கெல்லாம் இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சிக்கு போது எங்களுக்கு தெரிஞ்சு, தயசு தூக்கிருங்கட்டான். நம்ம பொழப்பில் மண்ணு அள்ளி போட்டாங்களே, 4-5 வார்த்தை வச்சு ஓட்டிலாம் பார்த்தேன். அப்புறம் அது தூக்கணும். அதனால் சென்சாருக்கே நான் சில வருஷம் கற்றுக் கொடுத்துருக்கேன். நிறைய ஒரு கற்றுக்குவோம். இந்த மாதிரி இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா, அது அலெக்சான்னு சொன்னால் பிரச்சனைக்கு வருவாங்களே சார். ஆமாம், இதே பிரச்சனை இருக்கக்கூடாது, அது அலெக்சாக்கு சம்மந்தம் இல்லை ப்ளீஸ், அது பிறகு போட்டுங்க. இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்சாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அது புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. ரஜினி சார் சொன்னார்ல, சிஸ்டம் ரொம்ப கெட்டு கிடக்குனார்ல தானே, சிஸ்டம் கெட்டு போச்சு, சிஸ்டம் கெட்டு போச்சுனாரு. அவர் சொன்ன சிஸ்டம் வேறு. ஆனால் அந்த கண்டென்ட்டில் பார்த்தா நம்ம பாப் சுரேஷ் வச்சுக்கிற ஒரு சிஸ்டம், அது கெட்ட சிஸ்டம் அது. ஆமாம், அது வந்து இப்போ எல்லா சிஸ்டமும் என்ன ஒன்று கேட்டோம்னா அது தகவல் கரெக்டாக சொல்லும். கதை சொல்லப்பா என்ன வேணாம், கதை சொல்ல வேணாம், கொஞ்சம் இதாக இருக்கட்டும், பெப்பாக இருக்கட்டும். மற்றதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த படத்துக்கு இந்த பாட்டை சொல்லணும், அது பாடிடும். அப்புறம் ஒரு தகவல் கேட்டால் கரெக்டான தகவலை சொல்லிடும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா அது சொல்லிடும், எல்லாம் சொல்லிடும். இது வந்து இந்த உள்ள சிஸ்டம் மனுஷனை விட கிரெடிட் சிஸ்டம் இருக்கும் போல இருக்கு. மனுஷனுக்கே அது தண்ணி காட்டுற சிஸ்டம் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லன்னு அதான் நினைக்கிறேன். ஓகேயா, ஜெயிலில் பார்த்து கொஞ்சம் கதை இதில் வில்லனு. ஆமாம், ஆரியா, ஆரிஸ் ஓகே ஆரிஸ். ஆமாம், அதனால் டிஃப்ரெண்டாக இருக்குது. அவர் ஒன்றா கேட்கும்போது ஒன்றா சொல்லுது. அப்புறம் இந்த வருஷத்தில் முண்டம் தனியாக தலை தனியாக போட்டதெல்லாம் நல்லா சொல்லுது. எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாரும் 2 வந்து கிஸ் வச்சுக்கிறாங்க, அதையும் பார்த்துருக்குது. அதுதான் இரவின் கண்கள்ங்கிறது. அதனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் மூவி. வேஷம் எல்லாருமே புதுமுகங்கள் தான் நினைக்கிறேன். டைரக்டரு புதுசு, மற்ற எல்லாருமே சின்ன இவங்க தான். இந்த படத்துக்கு அப்புறம் பாப் சுரேஷ் வந்து டாப் சுரேஷ் ஆகிடணும். தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொடுங்க. மீடியாக்கள் தொடர்ந்து சின்ன படத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம். நல்ல யுக்தியை பயன்படுத்துங்கள். புதிதாக வரக்கூடிய இளம் இயக்குநர்களுக்கெல்லாம் கற்பனை வளம் அதிகமாக இருக்குது. நாங்கள்லாம் வந்து வில்லேஜிலேருந்து வந்ததுனாலேயே என்னவோ அந்த வாழ்வியல் சினிமாவுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம். நீங்கள் ஒரு சைடு படிக்கிறீங்க, ஒரு சைடு நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸை பார்க்குறீங்க, ஒரு சைடு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய நுட்பங்களை எல்லாம் படிக்கிறீங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்றைய தலைமுறைக்கு, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் காலேஜுக்கு போகிற பசங்களுக்கும் நீங்கள் படம் எடுக்கிறீங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வளரும் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு படைப்பாளியும் அந்த குழந்தைகள், அந்த கல்லூரி மாணவ மாணவிகளுடைய மனதிலே வக்கரத்தை தூண்டும் விதமான படங்களை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். நான் கேட்காமையே கை தட்டுறாங்க. நோட் திஸ் பாயிண்ட். உண்மை அதுதான். ஏன்னா நமக்கெல்லாம் வந்து நான் இப்போ கூட படம் பார்க்கும்போது ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு குத்த வந்தாலும் நான் அந்த இடத்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல. இன்னைக்கு நடக்கிற கொலைகள், குற்றம் என்ன, அதன் பின்னணி என்னன்னு சில சமயத்தில் டிவியில் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா
அதெல்லாம் ஏதோ படங்கள்ல இருந்து வந்த மாதிரியே இருக்கு. தன் புருஷனையே ஒரு அம்மா ஆள் வச்சு கொள்றான். இப்போ போன வாரம் அதுக்கு 15 லட்சம் ரூபா பேசியிருக்கு. இது எப்படி இருக்கு? இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம். ஆனால் இது நல்ல கதையா? தனது கணவனையே தன் கள்ளக்காதலுக்காக தான் உயிருக்குயிராக நேசித்த கணவனை, காதல் செய்து திருமணம் செய்து கொண்ட கணவனை 4 ஆளுகளை வச்சு 15 லட்சம் ரூபா பேரம் பேசி காலி பண்ணியிருக்கு. சாரி, நான் எல்லா பெண்களையும் அந்த மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இல்லை, இந்த மாதிரியான வக்கிர புத்திகள்லாம் எப்படி வருது, எங்கே விதைக்கப்படுகிறது? சற்றே சிந்தித்து, நம்ம ப்ராடக்ட் எப்பவுமே சினிமாங்கிறது ஒரு அற்புதமான ப்ராடக்ட். உலகத்திலேயே விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி என்னென்னா, அற்புதமான ஒரு படைப்பு என்னென்னா இது சினிமா தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். சிம்பிள் உதாரணம் தான். கத்தி காய் வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், பழத்தை சீவுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். தலையை சீவா சொல்கிறோம். நீங்கள் தலையை சீவுறதுக்கு சொல்லி கொடுத்தா, ஒரு கத்தியை பார்த்தா அந்த குழந்தைக்கு அங்கே ஒருத்தன் குத்துனானே அது ஞாபகம் வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம கெடுக்கிறதெல்லாம் கெடுத்துவிட்டு அப்புறம் சொசைட்டி சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைன்னாலாம் சொல்லக்கூடாது. தம் அடிக்கிறதையும் கற்றுக் கொடுத்துட்றோம், வெட்டுறதையும் குத்துறதையும் கற்றுக் கொடுத்துட்றோம். அப்புறம் எதுவும் சரியில்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் நம்மளுக்கு கிடையாது. ஆக நீங்கள் எடுத்த படத்தை தப்புன்னு சொல்ல தம்பி, ஏற்கனவே சொல்லி இறைவன் கண்கள் தான் அது. இறைவன் கண்களை திறந்துட்டான், அதனால் இறைவன் கண்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படத்தில் பணிபுரிந்த இசையமைப்பாளர் நல்லா எல்லாமே சுருக்கமாக பேசுறதுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டியா தம்பி? 2 வரிக்கு மேலே யாரும் பேசலை. ஏன்னா அது சிறப்பு. ஏன்னா நம்ம எடுத்த படம், நம்ம செஞ்ச வேலை தான் பேசணும். முதல் முறையாக அந்த பணிவும் அடக்கமும் நிச்சயம் உங்களை மகிழ்விக்கும். உங்களுக்கு இந்த வெற்றியை கொண்டு வந்து ஈட்டித்தார். ஐஸ்வர்யா அழகாக தமிழில் பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு கூட கை தட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது நம்ம. அந்த இடத்துல இவர் சொல்லியிருக்கலாம், அவங்க தமிழில் பேசினாங்களே கை தட்ட சொல்லி. ஸோ இந்த திரைப்படத்தை முழுமையாக எடுத்து அதை திரையிடுவதற்கு ஆளை பிடித்து அதற்கு எல்லாம் ஏற்பாடும் செய்த புதிய தயாரிப்பாளர். அவர் வேறொரு அவர் பிஸ்னஸே வேற. அவர் எப்படி இங்கே லேண்ட் ஆனார்னு தெரில. அவரை காப்பாற்ற போவது நமது தமிழ் ரசிகர்கள். நிச்சயமாக காப்பாற்றப்படுவீர்கள். அதற்கு நம்ம ஊடகத்துறையினர் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆனால் ஊடகம் ஒரு அளவுக்கு தான். படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை சிறப்பாக அனைவரும் வந்து பார்க்கும் அளவுக்கு நீங்கள் எல்லாரும் இன்னும் நிறைய வேலை செய்யணும். பிஹைண்ட் திஸ் ப்ராஜெக்ட் இப்போ எல்லாம் எல்லாருமே படத்தை எல்லாம் பார்க்குறது இல்லை. இப்போ எல்லாம் ஃபோனை தான் பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் எனக்கு டிரைவர் இல்லை, நானே கார் ஓட்டிகிட்டு வரும்போது தான் எனக்கு தெரியுது, ரோட்டில் கிராஸ் ஆகிறவங்க, இப்படி கிராஸ் ஆகிறவங்க, மோட்டார் சைக்கிளில் போகிறவங்க எல்லாரும் ஃபோனில் தாங்க இருக்காங்க. ஒருத்தன் சைனுக்கு கிராஸ் ஆகிறான், நான் ஹார்ன் அடிக்கிறேன், அவன் இப்படி ஃபோனில் பேசிகிட்டே போகிறான், ஒரு கையில் பிடிச்சிட்டு. எவ்வளவு டெக்னிக்காக ஓட்டுறானுங்க. நம்ம எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அலைக்கடிக்கிறான் நம்மளை. ரைட்டில் போனால் இவன் ரைட்டில் சைன் இப்படி, அங்கே ஒரு சின்ன சந்து கிடச்சேன்னா அதுக்குள்ளே நுழைஞ்சு நிற்கிறான் முன் வீல. நம்ம வண்டி இப்படி விட்டோம்னா நம்ம கார்பரேஷன்காரரை நோண்டி வச்சுருக்கோம், அதுக்குள்ளே இறக்கிடுவோம். இப்படி திருப்புனா வேற ஒரு லாரிக்காரங்கிட்ட மாட்டிக்கிடுவோம். இதுக்கெல்லாம் ஒரு ஏஐயில் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு கண்டுபிடிச்சி ஒரு படம் எடுப்பா. நம்ம எப்படி ஒருத்தன் வீட்டிலிருந்து வேலைக்காக இங்கே பிரசாத் ஸ்டுடியோ சேஃப்டியாக போய் சேர்றதுக்கு ஒரு ஏஐ தேவைப்படுது. நீ இப்படி போனீன்னா உளுந்துருவே, இப்படி போனால் அவன் இடிப்பான்னு முதல்ல வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஏஐ கண்டுபிடிச்சோன்னு வைங்க, ஒரு ஐரிஷ் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சோம்னு வைங்க, டெஃபினட்டாக அது நல்லா வியாபாரம் ஆகும்.
நான் அதை நம்பி ஓட்டல. என்ன 4 நாளைக்கு முன்னாடி என் நண்பர் ஃபோன் பண்ணார். கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டார். ஏன்டா எங்கே இருக்க சொல்லு, நான் பிக்கப். நான் வந்து பார்க்குறது தான் மரியாதை. அட பரவாயில்லையே, டேய் மெட்ராஸ் ஒரு டைப்பாக இருக்கும்டா, நிறைய இந்த டைமில் கூட்டமாக. சே நான் பார்த்துக்கிறேன், என் ஃப்ரெண்டு வண்டி இருக்கு, எனக்கு கொடுத்துட்டா, நானே ஓட்டு வரேன். நீ மேப் மட்டும் அனுப்புனேன். எது? சரின்னு நான் அனுப்பிட்டேன். அந்த மேப்பு பண்ண வேலை பார்த்தீங்கன்னா, அவன் வந்து வந்து சுற்றி நின்று எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான். அது மூவே ஆகாத இடத்துல. என்னடா இந்த மேப் எந்த இடத்துலடா உன் ஆஃபீஸ்? டே நான் மெயின் ரோட்டில் தான்டா என் ஆஃபீஸில் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் என் பொழப்பையும் கெடுத்து. இதுதான் ஏஐ. புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, நம்ம கார்பரேஷன் நேராக போகிற வழியெல்லாம் நோண்டி விட்டு அப்படி ரைட்டில் திரும்ப லெஃப்டில் திரும்பன்னு மாற்றி மாற்றி விட்டு கடைசியில் அவன் ஏதோ ஒரு டேக் யுவர் ரைட்டுனாப்பா, ரைட்டு பண்ண முட்டு சந்தில் நின்றுட்டேன், இது எந்த இடம்னு தெரிய மாட்டேங்குது ஒன்றுன்னு. அதுதான்டா சொன்னேன், நானே உன்னை வந்து பார்க்குறேன்னு கேட்டியான்னு. கடைசி வரல அவன் என்னை வந்து சந்திக்கவும் இல்லை, நானும் அவனை சந்திக்கவும் இல்லை. தட் இஸ் தி எண்ட் ஆஃப் த கூகுள். இங்கே தான் அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் லண்டன் போயிருந்தேன். அங்கே ஒரு ஒரு மலேசிய தமிழர், அவர் அப்பப்போ திடீர்னு அண்ணா எங்கே இருக்கீங்க? இங்கே தான்ப்பா இருக்கேன். சரி கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நின்றுருக்கேன். ஏன்னா அவன் நின்றுட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியாது, வண்டி எவனாச்சும் லாக் பண்ணிட்டு போயிடுவான், இல்லைன்னா இது பண்ணிடுவான், வண்டியை ஃபைன் போட்டுருவாங்க. எல்லா கண்ட இடத்துல நிறுத்த முடியாது. எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக இருக்குன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து இறங்குறதுக்குள்ளார அவன் வந்து வண்டியை நிறுத்துக்கு முன்னாடி நான் இறங்கி நிற்கணும். நான் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டார். போகும்போது அவன் டக்குன்னு மேப்பை போட்டான். ஒரு அழகான வாய்ஸ், டேக் யுவர் ரைட் அண்ட் தென் லெஃப்ட். அண்ணே இது யார் தெரியுமா? யாரா அப்படின்னு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த வாய்ஸ் மேலே லவ் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுன்ட்டு அலைன்னு அலைஞ்சிருக்காங்க ஒரு 2 வருஷம். எதில்? கூகுள் மேப்பில் பேசுகிற பொண்ணை லவ் பண்ணிக்கிறான் ஒருத்தன். யோசனை பண்ணி பாருங்க. கடைசியில் அவன் வாழ்க்கையே போச்சு. கண்டுபிடிச்சிட்டானா? கண்டுபிடிச்சி நேரில் அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கான். யார் வாய்ஸ் கொடுத்தாங்க, அது வேற மாதிரி இருந்திருக்கு. உடனே அழுது புலம்பி. ஸோ இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த இன்டெலிஜென்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுற வேலைகள் பாருங்கள். ஆக ஒருத்தன் எனக்கு லெட்டர் எழுதுனான். இந்த நிலாவில் போய் நம்ம இது லேண்ட் ஆச்சு இல்லையா, நம்ம ராக்கெட் போய் லேண்ட் உடனே எடுத்த படங்கள் எல்லாம் குண்டும் குழியுமா ஓட்டையாக இருந்தது. டேய் நிலவே முகம் காட்டுங்கெல்லாம் நீ தானையா பாட்டு எழுதுனேன்னு ஒருத்தன். நிலாவே வா, என்னங்கடா பண்ணுறீங்க, அந்த நிலா மூஞ்சியை பார்த்தீங்களாடா, இனிமேல் எவனாச்சும் நிலாவை பற்றி பாட்டு எழுதி பாருங்க அப்படின்னு ஒருத்தன் எனக்கு மெசேஜ் போடுறான். புரியுதா உங்களுக்கு? உண்மை தெரிகிற வரையில் எல்லாமே அழகாகத்தான் இருக்கு. உண்மையை உணர்ந்து கொண்டால் அப்பதான் தெரியும் நம்ம என்ன தவறு செய்தோம் என்று. ஸோ உலகத்தில் நிறைய பேசலாம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு மேடையை அமைத்து இந்த புதியவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்வதற்காக, நான் பொதுவாகவே ஆடியோ ரிலீஸுக்கு போனால் குறைந்தபட்சம் 3.5 மணி நேரம் நானும் எனது ஊடக நண்பர்களும் நாங்கள் இருப்போம். யார் என்ன பேசினாலும் அவ்வளவு பொறுமையாக கேட்டுக்கிட்டு, கவலையே படாமல் காதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கண்ணை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, திடீர்னு யாராச்சும் கை தட்டினா நாங்களும் சேர்ந்து தட்டிக்கிட்டு, இப்படியெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி மனப்பூர்வமாக சொல்கிறேன், அவங்க பேர் சொன்னீங்க இல்லை இணை தயாரிப்பாளர் ரத்னா மேடம், அவங்க எப்படி உங்களுக்கு இணை தயாரிப்பாளர்? எனக்கு வந்து உட்கார்ந்த உடனே இவர் தயாரிக்க வந்துட்டார், இவர் தொழில் வேறு, அவங்க எப்படி உங்களுக்கு
இணை தயாரிப்பாளரை வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு. அவர் ஒரு கதையை சொன்னார் பாருங்க. அவங்க ஒரு படத்தை தயாரிக்க போய் அவங்களுக்கு உதவி செய்ய இவர் வர போய் கடைசியில் இவரே ஒரு படம் தயாரிக்க வந்து அதுக்கு அவங்க உதவி செய்ய வந்திருக்காங்க. இது எப்படி இருக்கு? ஒரு பிரமாதமா இருக்கா இல்லையா? உங்களுக்கும் எனது வாழ்த்துகள் மேடம். நீங்கள் அதாவது இந்த சிரித்த முகத்தோடு நீங்கள் எதை பற்றியும் கவலை பண்ண போனால் இந்த பணம் தாண்டா போகட்டும் அப்படின்ற மாதிரியே இருந்தால் கூட அப்படி இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா வரும். ஐயோ இவ்வளோ போட்டமே வருமா வருமா வருமானா வராது. அதை பற்றி கவலையே படாதீங்க. ஒரு நிலா இங்கேயே உட்காந்துருக்கு, கவிதை நிலா, கவிதாயினி, இவங்க பேர் நிலா. நான் உங்கள் முகத்தை சொல்லிக்க, நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிடாதீங்க. அவங்க சொன்னாங்க அவங்க தான் பாடலாசிரியன்னு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஏன்னா பாடலாசிரியைகள் நிறைய பேர் வரணும். ஏன்னா உங்களால் வந்து அழகான விஷயங்களை நீங்கள் உங்களால் எளிதில் படைக்க முடியும். ஏன்னா அழகை நேசிப்பவர்கள் பெண்கள் தான் ஜாஸ்தி, அழகை ரசிப்பவர்கள் தான் ஆண்களாக இருப்பாங்க, ஆனால் அழகை நேசிப்பவர்கள் பெண்களாக இருப்பாங்க. ஸோ அந்த அழகியல் விஷயங்களை நீங்கள் நிறைய எழுதுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி எடிட்டர் தம்பி சொன்னார், நாங்கள் ஏதோ ஒன்று ஆரம்பித்து போக போக அது இவ்வளோ பெருசாக வரும்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னா. உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது தான் நல்ல விஷயம், தெரிஞ்சு நடந்தால் அது தப்பான விஷயமாயிடும். அதே மாதிரி இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க. இந்த ரீ ரெக்கார்டிங் நீங்கள் தானே பண்ணீங்க தம்பி? எங்கே அவர்? ரீ ரெக்கார்டிங் நல்லா இருக்குது. பாட்டு நான் கேட்கல, பாடு சாரு சொன்னார் நல்லா வந்திருக்கு, இது டைட்டில் சாங் கூட ஒன்று போட சொல்லியிருக்கேன்னு சொன்னார். மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வர வாழ்த்துக்கள். அப்புறம் அவர் நம்ம கன்னடத்தில் ஒரு மிகப்பெரிய காமெடியனாக உருவாகி அவருடைய தந்தை தெரியும் எனக்கு. அவங்க அப்பாவை நான் நேர்லேயே சந்திச்சிருக்கேன், கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ என்னது புதிய வாரிசா, என்ன வாரிசு, அடுத்த வாரிசு, ரஜினி சாரோட படம் அவர் தயாரித்தார் அவங்க அப்பா. அந்த காலத்தில் இந்த டி நகரில் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். ஸோ அவருக்கு இவ்வளோ ஒரு அழகான ஒரு புதல்வர் கிடைச்சிருக்காரு. நீங்களும் அப்பா மாதிரி மிகப்பெரிய நடிகராக வலம் வர வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா துவாரகேஷ்னா இஸ் லவ்டு பை எவ்ரி ஒன் இன் கர்நாடகா. துவாரகேஷ் நாட் ஓன்லி இன் கர்நாடகா, ஈவன் இன் தமிழ்நாடு நிறைய தமிழ் படம் எடுத்திருக்காரு. அவர் இங்கே தான் இருந்தார், இங்கே தான் வீடு வாசலோட, அவன் தம்பியெல்லாம் இங்கே தான் படிச்சிருக்காரு. ஸோ இது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அனைத்து மாநிலத்தவரையும் அரவணைக்கும் ஒரே நாடு தமிழ்நாடு தான். அனைத்து மொழிகளையும் நேசிக்கிற ஒரே மொழி குடும்பம் வந்து தமிழ் மொழி குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம படங்கள் வந்து இன்னைக்கு உலக அளவில் பேசப்படக்கூடிய திரைப்படங்களும் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. ஒருவரும் பார்க்கவே முடியாத அளவுக்கு எடுக்கும் படங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதில் ஒரு மிகச்சிறந்த நுண்ணறிவு கொண்ட ஒரு திரைப்படமாக இரவின் கண்கள் அமைந்திருப்பது அனைவரையும் நெஞ்சை நெகிழச் செய்கிறது. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரல தம்பி. உண்மையிலுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ண மாதிரி உங்களுடைய படைப்பு இருந்தது. அதில் நீங்கள் திருப்பி பாருங்கள், இன்னும் ஏதாச்சும் அதில் பெட்டர் பண்ண முடியுமா, இன்னொரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சார் சொன்ன மாதிரி அதுக்கு அவர் உட்காந்தோடனே சொன்னார் எத்தனை பாட்டுன்னு கேட்டேன். அவர் இன்னொரு பாட்டு வந்து இது போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நினச்சிட்ருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாருன்னொடனே, இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு கிடைத்ததற்கு நீங்கள் உண்மையிலுமே அதுக்கே ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும். அது ஒரு தனி ஏஐ மாதிரி அவர். ஸோ இவர் தான் இப்போ ஏஐ, ரியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்ஐன்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, ரியல் இன்டெலிஜென்ஸ். ஆக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். கடைசியாக நம்ம பேரரசு தம்பியினுடைய மகிழ்ச்சிக்காக இங்கே அழகாக வர்ணனையாளராக
இவ்வளவு நேரம் எங்களை எல்லாம் அழைத்து பேச வைத்த அன்பு சகோதரிக்கு தம்பி பேரரசு அவர்கள் கையால் பொன்னாடை போத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலி இந்த ஒரு வித்தியாசமான மிக்சடு ஃபீலிங்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடகங்களுக்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஜாம்பவான் இல்லைன்னா உதயகுமார் சார், பேரரசு சார், பிரஜன் ப்ரோ. ஏன்னா இவங்க மேடையில் நான் உட்காந்துருக்கேன் வந்து எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு, ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன். ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அவங்க படங்களை பார்த்தா வளர்ந்துருப்போம். பிரஜன் ப்ரோலாம் வந்து விஜய் டிவி மூலிமா சினிமாவுக்கு போகலாமா, இப்படி ரூட் இருக்கா அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் நினைக்கிறேன். ஸோ பிரதாப் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் பிரஜன் சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்டிங்கில் சின்னதாக பண்ணோம், அப்புறம் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் எங்கள் டீமுக்கே நம்பிக்கை இல்லை, இது வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமான்னு சொல்லிட்டு. பிரதாப் சார் உள்ளே வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் பெருசாச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு வந்து நான் ஹரி உத்ரா சார்ட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரிலீஸுன்னு கேள்விப்பட்டேன், பட் வேறு லெவலில் இருக்குது. அது பேசின எங்கள் டீமில் பேசினவங்க எல்லாருக்கும் மனசுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்திருக்கும். அவங்க ஒரு பரபரப்பாக ஒரு பதக்கிலே இருந்திருப்பாங்க, ஒரு டென்ஷன்லேயே இருந்திருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தை பற்றி சொல்லதாக இருந்தால் இட்ஸ் அது சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். நடித்த எல்லாருமே, ஐ மீன் டாலியாக இருக்கட்டும், கிரிசாராக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ், பாலசுப்ரமணிய ரைட்டராக இருக்கட்டும், அப்புறம் ஜெனித், ஈவன் செல்வா, எல்லாரும் ரொம்ப மணி ஓரியன்டாக இல்லாமல் நல்ல படம் பண்ணணும், சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் உள்ளே வந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் இதுன்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூஸ் வரணும், அப்புறம் மக்கள் நீங்களாம் பார்த்து தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.